ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக்கு சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேருக்கு ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்கு. அதற்கு காரணமே அபிகா சிறுவர் தான். அபிகா சிறுவர் கணித்த எல்லா கணிப்புகளும் இந்த கொரோனாவுக்கு பிறகு நிறைய நடந்ததுனால ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்த எல்லாருக்குமே ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்துருச்சு. அதனால் இப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களும் அவங்க ராசிக்கு அந்த மாதம் எப்படி நேரம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் எல்லா வேலையுமே செய்கிறாங்க. அதன்படி இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மாத ராசி பலனை தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆங்கில மாதத்தில் 5வது மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. 5வது மாதம் வேறு எதுவும் கிடையாதுங்க, மே மாதம் தாங்க நடந்துகிட்ருக்கு. மே மாதம் இப்போ முடியறதுக்கு இன்னும் நிறைய நாட்கள் இருக்குது. மே மாதம் ஸ்டார்ட் ஆகி ஒரு 2-3 நாள் தான் முடிஞ்சிருக்கு. மே மாதத்தில் கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு, அந்த கிரகநிலையினால் நம்ம ராசிக்கு அதிர்ஷ்டமா இல்லை ஆபத்தா அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரங்களுக்கு மே மாத பலன்களை ஷேர் பண்ண போகிறேன்னா, மீன ராசிக்காரங்களுக்கு தாங்க மே மாத பலன்களை ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ மீன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ மீன ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு 5வது மே மாதம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும், அதற்கு நீங்கள் எப்படி தயாராக இருக்கணும் அப்படிங்கிற பலன்களை முழுமையாக இந்த 2024க்கானதை தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க, உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஸோ மீன ராசிக்காரங்க புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராடதி, ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மே மாத பலன்கள் முழுமையாக இருக்குங்க. அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அத்தனை மீன ராசிக்காரங்களுமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். முதல்ல கிரகநிலை அமைஞ்சதை தெரிஞ்சுக்குங்க. ராசியில் புதன், ராகு, செவ்வாய் 3 பேர் இருக்கிறாங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், குரு, சுக்கிரன் இருக்கிறாங்க. கலஸ்தரஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு. அயனசைன போகஸ்தானத்தில் சனி இருக்கிறாரு. இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் இந்த மாதத்துக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கிரகநிலைகள் இந்த மாதிரி அமையிறது மட்டும் இல்லாமல் மே மாதம் கிரகமாற்றங்கள் வேற இருக்குது. அது என்னென்னங்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. மே 1ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் மே 7ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் மே 13ஆம் தேதி சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் மே 20ஆம் தேதி சுக்கிர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் மே 24ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் மே 31ஆம் தேதி செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. இப்படி கிரகமாற்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதம் நிறையவே இருக்குங்க. கிரகமாற்றங்கள், கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ மீனராசி அன்பர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத முழுமையாக இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் தன்னம்பிக்கையோடு அத்தனையுமே முறியடித்து வாழ்வில் வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் உடையவங்க தான் நீங்கள். இப்படி ஆற்றல் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் அத்தனை பேருக்கும் இந்த மே மாதம் எதிலுமே நன்மை நடக்குங்க. பல நாள் கழித்து இந்த மே மாதம் உங்களுக்கு விடிவு காலமாக அமைந்திருக்கு. நிறைய தோல்விகளை சந்தித்த உங்கள் வாழ்க்கையில் இனி வெற்றிகளை பார்க்க போகிறீங்க. தொட்டதெல்லாம் பொண்ணாகிறதுக்கு டைம் வந்துருச்சு. தொட்ட காரியங்கள் தொட்டபடியே வேகத்தோடு நடக்கிறதுக்கும் டைம் வந்தாருச்சு. ஸோ இனி வரக்கூடியது எல்லாமே உங்களுக்கு நல்ல நாள் தாங்க. இந்த மே மாதத்தில் என்னெல்லாம் காரியம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே செய்துடுங்க. எந்த ஒரு வேலை பற்றியும் அதிக யோசிப்பதை தவிருங்க. அதுதான் இந்த மே மாதத்துக்கு நல்லது. நீங்கள் அந்த ஃப்ளோவில் போகிறது தான் இந்த மே மாதத்துக்கு உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும். அதே போல் திடீர் பணத்தேவை உண்டாகலாம். அந்த பணத்தேவை உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல படியில் கிடைக்கும். சூரியனுடைய சஞ்சாரத்தினால வெளியூர்லேருந்து வரக்கூடிய கடிதங்கள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படும். வெளியூர்லேருந்து ஃபோன் கால் கூட வரலாம், அதுவும் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். இது ஒரு பாசிட்டிவான மாதம் என்று கூட உங்கள் ராசிக்கு சொல்லலாம். இந்த 2024 4 மாதங்கள் இல்லாத அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், நம்புங்க. அதுவும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசினருக்கு
தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்களில் வீண் இடையூறுகள் ஏற்பட்டு நீங்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும். அதனால் தொழில் வியாபாரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி பழைய பாக்கிகள் வசூலாகிறது ஈஸியாக இருக்காது. ஸோ நீங்கள் அந்த பழைய பாக்கிகள் வசூலாவதில் கொஞ்சம் இப்போ வேகத்தை குறைத்து கொள்ளுங்கள். ஸோ பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போ எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம். ஸோ தொழில் வியாபாரத்தில் இந்த மாதிரி கவனமாக இருங்க. அதே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மேல் அதிகாரிகள் மூலம் அனுகூலமானது ஏற்படுங்க. சக ஊழியர்களிடம் கவனமாக பழகணும். ஏன்னா மேல் அதிகாரிகளுடைய சப்போர்ட் கிடைக்குது அப்படிங்கிறதுனால சக ஊழியர்கள் உங்களை கால வாருவதற்கு பார்ப்பாங்க. அதனால் சக ஊழியர்களிடம் கவனமாக இருக்கணும். மற்றபடி உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பெருசாக வேறு எதுவும் பிரச்சனை கிடையாது. ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பாசிட்டிவாகவும், தொழில் வியாபாரம் செய்கிறவங்க ரொம்ப கவனமாகவும் இந்த மே மாதம் இருக்கணும் என்று கண்டிஷன் ஆனது உங்கள் ராசிக்கு விடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே பயங்கரமான நல்லுறவு ஏற்படுங்க. குடும்ப உறுப்பினருடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கணுங்க. அது ரொம்ப இந்த மாதம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படணுங்க. கடன் விவகாரங்களில் எடுத்தோம் கவுத்தோங்கிற மாதிரி செயல்படக்கூடாது. இது குடும்ப ரீதியாக உங்களுக்கு நல்லதல்ல என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சொன்னது புரிஞ்சிருக்கும். ஸோ மீன ராசிக்காரங்க கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுங்க. அதே போல் பெண்களுக்கு எதிலும் எச்சரிக்கையோடு இந்த மாதம் செயல்படுறது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு. கடித போக்குவரத்து மூலம் நல்ல தகவல்கள் சேரும். வீண் மனசஞ்சலை ஏற்பட்டு நீங்கும். ஸோ அதனால் பெண்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதம் விழிப்புணர்வோடு கவனத்தோடு இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசினருக்கு எதிர்பார்த்த அளவு வாய்ப்புகள் குவியும். பொருட்களை நீங்கள் கவனமாக பாதுகாக்கிறது நல்லது. அரசியல் துறையில் இருக்கிறவங்க கூட எந்த வாக்குறுதியும் கொடுப்பதை இந்த மாதம் தவிர்க்கிறது நல்லது. கோபத்தை மெயினாக உங்கள் துறையில் குறைச்சிக்கோங்க. அதுதான் இப்போ நன்மை தரும். வேலைகளை செய்யும்போது கவனத்தோடு செய்யுங்க, அது நல்லது. எதிலும் நிதானம் தேவை. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும். அரசியலில் இருக்கிறவங்களும் சரி, கலைத்துறையில் இருக்கிறவங்களும் சரி, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாதம் இந்த மாதம். அதே போல் மாணவர்களாக இருக்கிறவங்க கூட ஆசிரியர் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சக மாணவர்களிடம் கவனமாக பழகிறது நல்லது. கல்வியில் ஏற்பட்ட தடை நீங்கும். ஸோ கல்வி ரீதியாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சக மாணவர்கள்கிட்ட கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உங்கள் ராசிக்கு. ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் மே மாதம் உங்கள் ராசிக்கு இந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்குங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் விருந்தினர்களுடைய வருகையும் அதனால் செலவும் உண்டாகுங்க. வழக்குகளை தள்ளி போடுவதை பேசி தீர்த்து கொள்வது நல்லது. ஆயுதம், தீ ஆகியவற்றில் கவனம் தேவை. அடுத்தவர்கள் பேச்சு கேட்டு எதிலும் ஈடுபடாமல் இருக்கிறது நன்மை தரும். வீண் அலைச்சலும் செலவும் உண்டாகலாம். அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் உங்கள் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கும். இதே உத்திராடை நட்சத்திரத்தில் பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளில் குடும்பத்தோடு சென்று கலந்து கொள்ள நேரிடும். சிலருக்கு திருமணமானது கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது ஏற்படும். பிள்ளைகளால் நன்மை கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். விரும்பிய பொருளை வாங்கி மகிழ முடியும். பணவரவை சேமிக்க முயற்சி பண்ணிங்கன்னா பணவரவு சேமிப்பாகும். மற்றவர்களோட பேசும்போது மட்டும் கவனமாக பேசுறது, மற்றபடி எதுவும் உங்களுக்கு சொல்லப்படல. அதே ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்கள் ராசினருக்கு இந்த மாதம் வீண் பழி உண்டாகலாம். அதனால் எதுலேயும் கவனமாக இருக்கணும். வேலைகளில் எதிர்பாராத சிக்கல்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். உத்தியோகத்தில் கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டியது இருக்கும். கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவது பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கும். உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கணும். செலவுகளும் கூடும். பொறுப்புகள் அதிகரிக்கும். வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடும். உங்கள் நட்சத்திரக்காரர்களுக்கு அவ்வளவா இது ரொம்ப உகந்ததாக இந்த மாதம் இல்லை. கவனமாக இருக்கணும். ஸோ இந்த மாதம் இப்படியெல்லாம் நட்சத்திர வாரியாகவும் நடக்கும் என்று மாத பலன் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதற்கேற்ப மீன ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் நடந்துக்குங்க. பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வியாழக்கிழமை அன்று வீரபத்திர சுவாமியை வழிபடணும். அப்படி செய்தீங்கன்னா எதிர்ப்புகள் அகலும், மனதில் தைரியம் உண்டாகும். இது பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணுங்கள். ஸோ மீன ராசிக்காரங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்த இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்களுக்கு ஏற்ப மே மாதம் நடந்துக்குங்க. இந்த மே மாத பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை போல் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவல்களோடு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.